அதுலேயே படுத்துக்கூடா இல்லையே, சேருக்குள்ளே படுத்துக்கிறியா? என்ன எதுக்கு பெட்ஷீட்டுக்குள்ளே அமுக்குறேன்? நான் உன் மடியில் தான் படுப்பேன்னு வருது. ஓகே ஓகே. அந்த ஓடிடுச்சு. இவாடா. சரி ஓகே. வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கே போய் அவங்கள எழுதி போட்டுறாம இந்த வாரம் இவனேன்னு படுத்திருந்துச்சு மனோஜ் சொன்ன மாதிரி. நமக்கு கேட்க மாட்டேங்குதுல்ல மனசு. ஏன்னா சைலண்ட்டாக படுத்திருக்குன்னு எலிப்பூடு வந்துடுச்சா என்னன்னு தெரில. படுத்துங்க ஓகே. நமக்கு இவங்க கூட படுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளை தூங்க விட மாட்டான்னு வந்துருச்சு போல். பெட்டில் படுத்துக்கோ. என் பிள்ளை தரையில் படுத்தது என் மனசுக்கே தாங்கலை. என்னடா இப்போ தரையில் போய் படுத்துருக்கு மிதியடியில் அப்படின்னு. மிதியடி அவங்க உட்காரதுக்கு தான் இருந்தாலும் இந்த குட்டி போன பெட்டுலையும் மடியிலையும் படுத்து பழகிருச்சா. இங்கேயும் வந்துட்டியாமா அங்கே போகுது இப்போ. சரி படுத்துக்கடி தாங்க குட்டிமா. மனோஜ் பிரதர், இந்த கருப்பு வந்து எங்கள் வீட்டு பூனை மாலுக்கு பிறந்துச்சு குட்டியா. சரியா? இவன் பெரியவன் ஆனதுக்கப்புறம் இந்த குட்டி பூனை வந்துச்சு. இது வந்து ஒரு 2 மாத குட்டி இருக்கும்னு நினைக்கேன். மழையில் நனைஞ்சிட்டு இருந்துச்சு வெளியே வாசலில். அப்புறம் அது பால் வச்சோன்னா உள்ளே வந்துருச்சு. இவனுக்கு தனியாக இருந்தனால விளையாடுறதுக்கு ஆள் கிடச்சிருச்சு. இவன் தான் இந்த அமுலை வளர்த்தான். அதனால் இன்னும் அது 2 பாசமாக இருக்குது பாருங்கள். இது தாய் மாதிரி இவன் வயிற்றுக்குள்ளேயே முண்டும். தாய்ப்பால் 2 மாத குட்டியில் வந்துச்சுல, தாய்ப்பால் குடிக்கிற மாதிரி அவன் வயிற்றுலையே முண்டிக்கிட்டே இருக்கும் படுத்து. அப்படி வளர்த்துச்சு. அதனால் இது அவன் கூடயே இருந்துக்கிறோம். அவனுக்கும் இதுக்கும் செட் ஆகிக்கிறோம். 2 பேரும் பாசமாக இருந்துக்குவாங்க. இது இன்னும் வளர்த்த பாசம் இன்னும் இருக்குது அதுக்கு. இன்னும் தாய் மடி தான் இதுக்கு. இவன் தான் தாய் இதை பொறுத்த வரைக்கும். மனோஜ் பிரதர் ஃபோனை போயிட்டு நெக்ஸ்ட் லைவ் வாங்கப்பா, நான் தூங்கணும்னு நினைக்கிறேன். மனோஜ் பிரதர் சூப்பராக இருக்குது பார்க்க அக்கா. பிளாக் அண்ட் ஒயிட்டு மல்டி கலர். இது சிங்கம் மாதிரி வச்சு இதையும் எழுதி போட்டுருவாங்க. இந்த பாருங்க, ஒரு பூச்சி என்ன எங்கே தான் இருக்கும். இந்தா எவ்வளோ பெரிய பூச்சி. ஐயோ ஐயோ, உள்ளே போகுது உள்ளே போகுது. எடுத்துட்டேன். ஐயோ, இப்போ என்ன எழுப்பு வந்துட்டியா? அங்கே போகுது. பூச்சி பார்த்தீங்களா? விடுங்க அக்கா, பார்த்தேன். குட்டி பூனைக்கு தான் இருக்குமாங்க, இது பெரிய பூனைக்கும் இருக்குது. இதுகிட்டேருந்து இதுகிட்ட பழகிருச்சு போல். காணோம். போச்சு, இது பார்க்குது நம்மளை எழுப்பி போட்டு. சரி தூங்கி எந்திக்கட்டும்.